வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம். அவர் பணியை செய்திடுவோம், மலை மேலேறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம். அவர் பணியை செய்திடுவோம். நெருக்கடி நேரத்தில் துணையவரே, பாதுகாக்கும் தெய்வம் நீரே. நெருக்கடி நேரத்தில் துணை அவரே, என்னை பாதுகாக்கும் தெய்வம் நீரே. நீர் ஒருவரே என்னை பாதுகாக்கிறே, சுகமாய் வாழ செய்கிறே. ஆமே, அல்லேலூயா. நீர் ஒருவரே என்னை பாதுகாக்கிறே, சுகமாய் வாழ செய்கிறே. மலை மேலேறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம். அவர் பணியை செய்திடுவோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதே, கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதே, கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். உன் எல்லையிலே சமாதானம் தந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். உன் எல்லையிலே சமாதானம் தந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். மலை மேலேறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம். அவர் பணியை செய்திடுவோம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் அப்பா. சீயோன் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து களி கூறு. சீயோன் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மலை மேலேறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம். அவர் பணியை செய்திடுவோம். ஆமென் அப்பா. மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் சொன்னீங்களையா. தெருவுக்கு தெரு, ஆண்டவரே வீதிக்கு வீதி, ஆண்டவரே ஆலயத்தை எழுப்பணும். அப்படியாக நம்ம வைராக்கியத்தோடு தேவனோட பணியை நம்ம செய்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்ய, நெருக்கடி நேரத்தில் கூட அவரே நமக்கு துணையா இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். ஆபத்து காலத்திலே நாம சோர்ந்து போகாதவரை பாதுகாக்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூட நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம அறியாம யார் யாரையோ கூப்பிட்டு இருக்கிறோம். ஏசப்பா என்று கூப்பிடும்போது அவர் ஓடி வந்து நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார், தப்புவிக்கிறவராக இருக்கிறார், ஏந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று ஏசப்பாட்ட கேளுங்க, கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. என்னை சோதித்து பார் என்று சொல்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன், பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்து நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக இப்போது கூட நம்ம ஜெபிப்போம். இந்த சபை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பிள்ளைகள் எதுலையும் சிக்கிக் கொள்ளக்கூடாது ஐயா. பாதுகாப்பை கொடுங்க. வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஆண்டவரே விசேஷமா ஒப்பு கொடுக்கிற ஐயா. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. போக்களை வரக்கூடிய சமூகம் இருக்கட்டும். உயர்ந்த ஸ்தானத்துல உன்னுடைய பிள்ளைகளை நிறுத்துங்க ஐயா. அப்படியா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர விடுங்கன்னு சொன்னீங்க. சிறு பிள்ளைகள் ஊழியம் நடக்கணும். எல்லா இடத்துலையும் வளரும் போதே தெய்வ பயத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கணும். இந்த நேரத்தில் கூட வியாதியோடு, வறுமையோடு, துன்பத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்கிறார். அப்படியாக இந்த வேலையை நான் ஒப்பு கொடுப்போம். வார்த்தை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். கிருபையான தேவன் மதில் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பாடினீங்க, மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம், அவர் படியை செய்திருவோம் அப்படின்னு பாடியிருக்கிறோம். அல்லேலூயா.
அப்போது மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தை கட்டுறதுக்கு மரம் தேவை இல்லைங்களா? அல்லேலூயா. அதை போல் ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயம். ஒவ்வொரு மனுஷனும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். எப்போ இயேசு அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க என்னவா மாறுறாங்க தெரியுமா? ஆலயமாக மாறுறாங்க. அப்போ அந்த மரத்தை வெட்டி கொண்டு வரணுன்னாக்கா நம்ம எது மேலே ஏற வேண்டியிருக்கு? மலை மேலே ஏற வேண்டியது. மலைன்னு என்ன தெரியுங்களா? ஜெபம். அல்லேலூயா. ஜெபம். நம்ம ஜெபமே அதுதான், முக்கியமான ஜெபமே அதான். ஆத்துமா அறுவடைக்காக ஜெபிக்கிறது தான் மெயின் ஜெபம். ஏன்னா அவருக்கு சொன்னது தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆத்தும தாகம் ஏசப்பா. நம்மளாம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் ஏசப்பா இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இல்லை. அவரு காரணம் எல்லாரும் எப்படியாவது மீட்டு எங்கே கொண்டு போயிடணும்? பரலோகத்துக்கு கூட்டின்னு போயிடணும். அல்லேலூயா. அவருடைய நோக்கம் அது வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாராம், அவருக்கு சந்தோஷமே இல்லை. இது இங்கே சாப்பிட்ட திராட்சை ரசத்தை நான் பரலோகத்தில் நன்மையானதாக நான் சாப்பிட போகிறேன்றார். அல்லேலூயா. ஏன்னா திராட்சை பழ ரசம்னாலே அதுனா சந்தோஷம். இன்னும் எனக்கு சந்தோஷம் வராது. நீங்கள் எல்லாம் வந்த பிறகு தான் எல்லா மனிதர்களும் பூமியில் ஒரு முனையில், ஒரு சமுத்திரத்தின் முனையிலிருந்து மறு சமுத்திரம் வரைக்கும் உள்ள அனைத்து பேரும் எல்லாரும், எல்லா மனுஷர்களும் பரலோகத்தை வந்துடணும். ரகசிய வருகையில் அவர் எடுக்கப்படும் போது எல்லாரையும் கூட்டின்னு போயிடணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க, நம்ம மேலே எவ்வளோ பிரிய வச்சிருக்கிறாருன்றதை பாருங்க. அல்லேலூயா. அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை எல்லாம் அவர் செய்வார். அப்படி அவர் எப்படிப்பட்டவர், அந்த இயேசு எப்படிப்பட்டவர்ன்றத இந்த தெசலோனிக்கு எழுதின நிருபத்தில் பவுல் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இந்த 2-4 உள்ள வசனங்களில் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்களா? நம்ம நன்றியோடு கூட அவர் நோக்கி பார்க்கும்போது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் நம்ம செலுத்தணும். நம்ம நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தினா அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். வேறு எந்த பலியும் தேவையில்லை. ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, உதடின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்தில் அவர் குளிர பண்ணுவோம். அல்லேலூயா. சொல்ல அப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் நம்முடைய பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அதை அவர் என்ன செய்கிறாராங்க? நினைவு கூறுகிறாராம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் அறிந்து. நம்மலாம் யாரா? ஏசப்பாவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எல்லாருக்கும் தான் சொல்கிறோம், ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கிறது இல்லையே. அதில் ஒரு சிலர் தானே ஏற்றுக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்களுக்காகவும் எப்போது தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்படின்னா தெரியுங்களா, ஏசப்பா நமக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து ஒரு குடும்பத்திற்கு இல்லை ஒரு தனி நபருக்காக, அல்லேலூயா, அவங்களுடைய குறை குற்றங்களை எல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலேன்னு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்று சொன்னால், பரலோகத்தில் பிதாவின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற ஏசப்பா காதுக்கு அது டைரெக்டாக போய் சேர்ந்துடும். உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நமக்காக பிதா கிட்ட பரிந்து பேசுவார். ஒரு இல்லைங்களா? இந்த அவர் பேசி அதை வர்ற ரிசல்ட்டை தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வானத்துக்கு ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறாங்க. அவங்க கொண்டு நம்மகிட்ட சேர்க்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ நமக்காக ஏசப்பா ஜெபம் பண்ணிக்குவார். வெளியே போகிறோம், எங்கே போனாலும் ஆபத்தான். நீங்கள் நடந்து போகும்போதும் ஆபத்தான், ஏன் படுத்து தூங்கும் போதும் ஆபத்தான். அல்லேலூயா.
சாப்பிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கே ஆபத்து வந்தது. எப்படி வந்ததுன்னே தெரியல. அல்லேலூயா. இப்படிலாம் வருது. எந்த நேரத்தில் ஜெபம் 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 தான். அந்த ஜெபம் தான் நமக்கு என்ன கொடுக்கும்? ஜெயத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அவர் என்ன செய்கிறாரா? அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. அதே முதல் அதிகாரத்தில் 9வது வசனம் நான் சொல்லுது பாருங்க. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனத்தில் மனம் திரும்பினதையும் அப்படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறான்னா, மெய் தேவன் அவர் தான். எந்த விக்கிரக ஆராதனையும் நம்ம செய்யக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? விக்கிரகத்தின் மூலம் அவரை நம்ம பார்க்கவே முடியாது. ஏசப்பா உருவத்தை கூட சொல்றார். அல்லேலூயா. அதாவது சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் அவர் தாமே எங்களை குறித்து உங்களில் நான் அடைந்த பிரவேசம் இன்னதென்று ஜீவனுள்ள மெய்யான தேவன். நம்ம செய்கிற ஊழியம் யாருக்கு தெரியுமா? உயிருள்ள மெய்யான தேவனுக்கு செய்கிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு பேசாத, காணாத, நடவாத, அல்லேலூயா, கேளாத, அந்த மாதிரி எந்த தெய்வத்தையும் நம்ம உணங்கலை. அவருக்கு எல்லாம் அவருடைய சாயலிலே மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். நம்ம பார்க்கலன்னா அவரும் பார்ப்பார், நம்ம கேட்கறோன்னா அவரும் கேட்பார், நம்ம நடக்கிறோன்னா அவரும் நடப்பார். நடக்கிற போது நம்ம தூக்கிட்டு போக தேவையில்லை. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் வானத்துக்கும் பூமிக்குமா இருக்கிறார், மெய்தேவன். அவரை போல ஒரு தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு வசனத்தை தெசலோனிக்க புத்தகத்தை பவுல் எழுதும்போது இது நமக்கு குறிப்பாக சொல்றார். இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பயப்படுவாங்க. எந்த ஒரு காரியத்துக்கு என்ன செய்வாங்க? பயம் பயம் பயம். எங்கே போனாலும் பயம்தான். அந்த பயம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? தெளிந்த புத்தி உள்ள தைரியத்தில் ஆவி தந்திருக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வச்சிங்கன்னா தெரியும். அந்த 2வது அதிகாரத்தில் தெசலோனிக்கர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நித்திரை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள், பார்த்தீங்களா, சாதாரண எங்களுக்கு தைரியம் கிடையாது. தேவனுக்குள் எங்களுக்கு என்ன உண்டு? தைரியம் கொண்டிருந்தோம். அப்போ தைரியம் எப்படி வருதுன்னா, இயேசுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கு. எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களை என்ன செஞ்சிடுவாரு? நிரப்பிடுவார். பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது நீ பலனடைவாய், தைரியப்படுவாய். தெளிந்த புத்தி உள்ள தைரியத்தினாவே நமக்கு தந்திருக்கிறார். அப்ப தெளிந்த புத்தி இருக்கணும். தெளிந்த புத்தினா என்ன தெரியுங்களா? நம்பப்படுதல் உறுதி, காணப்படாத நிச்சயம். கொஞ்சம் கூட ஒரு கடுகளோ கூட இயேசுவா மேல நமக்கு என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரவே கூடாது. இருக்கிறாரா இல்லையா, நம்ம ஜெபத்தை கேட்பாரா, நம்ம உதவுவாரா, உதவ மாட்டாரா, அதெல்லாம் அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. தைரியமா இருக்கும். அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த தேவனை குறித்து 4வது வசனத்தில் சொல்றாங்க, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். அல்லேலூயா. நாங்கள் யாரை மகிமைப்படுத்தலை? மனுஷர்களே மகிமைப்படுத்தலைன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. சாட்சி, நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது நீ பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. சாட்சி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறா என்பதை மற்றவர்கள் காண்பார்கள். நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இயேசு எப்படிப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்படி பயப்படுறாள், எப்படி இவ்வளோ தைரியமாக அவங்க இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க
ஒரு தைரியமாக இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்த பிறகு அவங்க தைரியமாக இருக்கிறாங்களே, அல்லையா? அப்போ நீங்கள் எதை பற்றி நினைக்க மாட்டீங்க, உலக பிரகாரமாக நினைக்கிற சிந்தனை உங்களுக்கு வராது. தேவன் உங்களை பலப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் உன்னை மாற்றிவிடுவார், தேவ பிள்ளைகளாய் மாற்றி விடுவார். வேத வசனங்கள் உடையவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அல்ல சொல்லிங்களா, அல்லையா? அதே மாதிரி அவர் நம்மளை விட்டு எல்லா கோபாக்கனையும் நீக்குவாராம். அதே அதிகாரத்தில் நீங்கள் 5வது அதிகாரம் நினைக்கிறேன், 5வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 9வது வசனத்தில் வாசிக்கிறேன், கேளுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய கோபாக்கினுக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். நம்மெல்லாம் எதுக்காக இருக்கிறோமா? இயேசு கிட்ட இருந்து ரட்சிப்ப, கோபாக்கின, தண்டனை கிடையாது. ஏசப்பா நம்மளை ஒரு நாளும் தண்டிக்கவே மாட்டார். அல்லேலூயா, அவர் இரக்கமுள்ள தேவன். நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, கொடான கோடி நன்றி ராஜா. தேவன் எங்களை ஆண்டவரை கோபாக்கினுக்கென்று நியமிக்காமல் உம்முடைய ஆண்டவரை ரட்சிப்புக்கென்று எங்களை நியமித்திருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாவித பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வார்கள், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக இம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அவள் அறிந்து கொள்ள கிருபை செய்கிறது. அவள் மனக்கண்களையெல்லாம் திறந்தருளும். இயேசுவே இரட்சகர் என்பதை, உண்மையான மெய் தேவன் என்பதையும் அவள் அறிந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசோடு நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.